உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. சரி, இப்போ நிறைய பேர் வந்து என்பிஎஸ் வந்து ஒரு போரிங்கான கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்களுக்கு போரிங்காக தான் தெரியும். என்பிஎஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லா ஸ்கீம்ஸ்லையுமே நம்ம விட்ரா பண்ண முடியும் அப்படின் போது விட்ரா பண்ணிடுறோம். இது பண்ணுறது நம்ம ரிட்டைர்மெண்ட்டுக்கு தான். அகைன் நீங்கள் விட்ரா பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் நம்ம கார்பஸ் கிரியேட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேண்டட்ரியாக இருக்கிறதும் கூட நல்லது தான். இப்போ 25 இயர்ஸில் ஒருத்தர் வந்து என்பிஎஸ் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா எந்த மாதிரி பெனிஃபிட்லாம் சார் அவருக்கு கிடைக்கும்? 25லேயே ஒருத்தர் என்பிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கர் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமோட கம்பேர் பண்ணும்போது ஆனுவிட்டி ஸ்கீம்ஸ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி தான். ஆனால் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த ஃபிக்ஸ்டு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் கூட நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து ரெப்போ ரேட் இதெல்லாம் எக்கனாமியை பேஸ் பண்ணி மாறலாம். இந்த நார்ம்ஸ் வந்து ஆனுவிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா த்ரூ த லைஃப் டைம் அது கண்டினியூ ஆகும். எஃப்டியோட நீங்கள் என்பிஎஸ்ஸை கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சேவிங் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைப் ப்ராடக்ட். லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் என்பிஎஸ் யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதை யூஸ்லெஸ்ன்னு சொல்ல முடியாது. சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் சொல்லலாம் பொறுத்த வரைக்கும். அதனால் ஸ்டார்ட் பண்ணுறது பெனிஃபிட் தான். ஸோ ஏஜ் 45ல் ஸ்டார்ட் பண்ணால் கூட 15 இயர்ஸ்க்கு உங்களுக்கு கார்பஸை கிரியேட் பண்ண முடியும் என்பிஎஸ்ல. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூடிய தீபக் வெல்த் ஃப்ரேம்வொர்க் பிரைவேட் லிமிடெட் ஃபவுண்டர் தீபக் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ நிறைய பேர் வந்து என்பிஎஸ் வந்து ஒரு போரிங்கான கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்களுக்கு போரிங்காக தான் தெரியும். என்பிஎஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸ்ன்னு சொல்லலாம். என்பிஎஸ் கண்டிப்பாக ரிட்டைர்மெண்ட்டுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு நல்ல கார்பஸ் கிரியேட் பண்ணலாம். ஒரு டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட். அது நீங்கள் டிசிப்ளினாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பொறுத்த வரைக்கும். அந்த கார்பஸை பேஸ் பண்ணி ஆனுவிட்டி ஸ்கீமில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டேக்ஸ் சேவிங்க்கு ஒரு பிக்கஸ்ட் டூல்னு சொல்லலாம். நீங்கள் டேக்ஸ் சேவிங் வந்து அதிகமாக என்பிஎஸ்ல தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்பிஎஸ் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, பிபிஎஃப் இருக்குது. இதையும் தாண்டி என்பிஎஸ் ஏன் ஒருத்தர் சூஸ் பண்ணணும்? இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நல்ல வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும். இபிஎஃப் டிஃபால்ட்டாக நம்ம கம்பெனி ரேட் பண்ணுறாங்க. இந்த ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.5% தான் உங்களுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இபிஎஃப்ல 8% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். நீங்கள் என்பிஎஸ்ல ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இபிஎஃப்ஐயும் கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்போனா மணியை விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டியூரேஷன் யூட்டிலைஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து லாங்கர் டென்யூருக்கு கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுவீங்க என்பிஎஸ்ல. அதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டிஃப்ரெண்ட் காமன் ஸ்கீம்ஸ் இருக்குது, மல்டிபிள் ஸ்கீம் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஸோ இசிஜிஎன் இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணும்போது ஒரு கார்பஸ் ஒரு 10 to 12% ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும் என்பிஎஸ் மூலியமாக லாங்கர் டென்யூரில். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நினைச்ச நேரத்துக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்பிஎஸ்ல அப்படி முடியாது. லாக்இன் பீரியட் ஒன்று இருக்குது. ஸோ லாக்இன் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாகவே எல்லாரும் டிசைட் பண்ணிட்டு தான் என்பிஎஸ் பக்கமே போகிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இது யோசிக்க வேண்டிய விஷயமா சார்? இல்லை, அது அட்வான்டேஜாக பார்க்கணும் மெயினாக. ஸோ எல்லா ஸ்கீம்ஸ்லையுமே நம்ம விட்ரா பண்ண முடியும் அப்படின் போது விட்ரா பண்ணிடுறோம். இது பண்ணுறது நம்ம ரிட்டைர்மெண்ட்டுக்கு தான். அகைன் நீங்கள் விட்ரா பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் நம்ம கார்பஸ் கிரியேட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்ரியாக இருக்கிறதும் கூட நல்லது தான். நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி அப் டு 60 ஏஜ் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்ஃபேக்ட் என்பிஎஸ்ல டயர் 1 டயர் 2 நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. டயர் 2ல எப்போனா விட்ரா பண்ண முடியும். அந்த காம்பினேஷன் நீங்கள் விட்ரா எடுக்கலாம். டேக்ஸ் டிடக்ஷன் வேணும் அப்படின்னா டயர் 1 தான் நீங்கள் போகணும் பொறுத்த வரைக்கும். பட் என்ன பெனிஃபிட் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் லாங்கர் டென்யூர் ஹோல்ட் பண்ணும்போது தான் மணி காம்பவுண்டிங் க்ரோ ஆகும். ஒரு டிசிப்ளினாக இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுனால கார்பஸ் பெட்டராக பில்ட் ஆகும். அது ஏஜ் 60க்கு அப்புறம் நீங்கள் பார்ஷியலாக விட்ரா பண்ணிவிட்டு சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானோ இல்லை இப்போ என்பிஎஸ்ல எஸ்யூஆர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சிஸ்டமேட்டிக்காக யூனிட் ரிடம்ஷன் பண்ணுற மாதிரி இதில் நீங்கள் வச்சுக்கலாம். ரிமைனிங் மணியை வந்து ஆனுவிட்டியில் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய நார்ம்ஸ் இருக்குது. இப்போ எவ்ரி 3 months ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஏதாவது அவேர்னஸ் ஏதாவது ஒரு அப்டேஷன் வந்துட்டே இருக்குது. லாஸ்ட் 6 monthsல பார்த்தீங்கன்னா 2-3 அப்டேஷன் மாறி வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பிஎஃப்ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அப்டேஷன் நிறைய வந்திருக்கு. வித்ட்ரால் 60% 80% வித்ட்ரா பண்ணலாம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. அதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்கீம் ஃப்ரேம் கொண்டு வந்திருக்காங்க. அப் டு 100% நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ காமன் ஸ்கீமில் இசிஜிஎன் இருக்கும். ஈக்விட்டி, கார்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஆல்டர்னேட்டிவ் அசெட்ஸ் சொல்லி இருக்கும். இதில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மல்டிபிள் ஸ்கீம் அப்ல போனீங்கன்னா 15 இயர்ஸ் கழிச்சு மணியை விட்ரா பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நார்ம்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்பிஎஸ் ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸ் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் இவ்வளோ அப்டேட்ஸ் வந்து அடிக்கடி வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஒரு சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டா சார்? டெஃபினட்டாக இது வந்து கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்
இது வந்து கவர்மெண்ட் பேக்ட் ஒரு சேவிங் ஸ்கீம் சொல்லலாம். ஈக்விட்டி, மல்டிபிள் அசெட் கிளாஸ் இருந்தாலும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி பாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏ தான். பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலேட்டரி பாடி இருக்க பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த ஒரு சேஞ்சஸ் இப்போ நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் சேஞ்சஸ் ஆகுது இல்லை அங்கே இருக்கிற சேர்மன் மாறுறாங்க அதுக்கும் இந்த ஒரு ஃபண்டுக்கும் மாறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபண்டை எடுத்து வேற எதுக்கும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் ஃபண்டில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு, எக்ஸ்பர்ட் மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ இந்த மணி வேற எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ கம்ப்ளீட் ரெகுலேட்டரி பாடி உள்ள ஸ்கீம் தான் என்பிஎஸ். தாராளமாக என்பிஎஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ஸ்கீம் எடுத்தாங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் பெட்டராக இருக்கும். இப்போ வந்து என்பிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து என்பிஎஸ்ல எதிர்பார்க்கலாம் சார்? இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஈக்விட்டி எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12% எதிர்பார்க்கலாம் லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணும்போது. இப்போ கார்பரேட் பாண்ட்ஸ் இருக்குது, அதுலேயே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு ஆவரேஜாக 7 to 8% எதிர்பார்க்கலாம். ஸோ ஆவரேஜாக நீங்கள் என்ன பண்ணால் ஏஜை பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சாய்ஸ்னு சொல்லுவாங்க. ஆட்டோ சாய்ஸ்னால் உங்கள் ஏஜை பேஸ் பண்ணி ஈக்விட்டி கம்மி பண்ணிட்டே வருவாங்க. 30s 40s இருக்கவங்க அதிக ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கும். 50s இருக்கும்போது ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வந்து நல்லாவே கம்மியாயிரும். டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அதிகமாக இருக்கும். ஸோ ஏஜ் பேஸ் அலோகேஷன் ஒன்று இருக்குது. இன்னொன்று ஆக்டிவ் சாய்ஸ். இல்லை நான் ஒரு இன்டர்மீடியட் இன்வெஸ்டராக இருக்கேன், எனக்கு ஓரளவு தெரியும் சூஸ் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸை அப்படின்றவங்க ஈக்விட்டியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஒரு இன்டர்மீடியட் இன்வெஸ்டராக இருக்கேன் அப்படின்றவங்க ஆக்டிவ் சாய்ஸ் போகலாம். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஏஜ் 30 40s நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஈக்விட்டியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஏஜ் 50s நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஆட்டோ சாய்ஸ் சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்பிஎஸ்ல முன்னாடியே வந்து டாக்ஸேஷன் வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஏடிசி டாக்ஸேஷன், டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்பிஎஸ்ல எப்படி சார் இருக்குது? டாக்ஸ் இம்ப்ளிகேஷனில் 3 types ஆஃப் ஸ்லாப்ஸ் இருக்குது. டாக்ஸேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக 1.5 lakhs நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏடிசியில். இங்கே 80CCD 1 சொல்லுவாங்க இந்த செக்ஷன் பேர் பொறுத்த வரைக்கும். இல்லை 1.5 lakhs சேம் 1.5 lakhs எங்கேயும் காமிக்கலாம். அடிஷனல் 50,000 rupees 80CCD 1Bல காமிக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே தெரியும். 1.5 lakhs + 50,000 rupees டோட்டலாக 2 lakhs வரைக்கும் என்பிஎஸ்ல காமிக்கலான்ட்டு. இது வந்து ஒன்லி ஓல்டு ரிஜிமில் தான் அப்ளை ஆகும். ஓகே, நியூ ரிஜிமில் அப்ளை ஆகாது. அதே மாதிரி ஓல்டு ரிஜிமில் எல்லாருக்குமே அப்ளை ஆகும். செல்ஃப் எம்ப்ளாய்டு, கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ப்ரைவேட் எம்ப்ளாய்ஸ் எல்லாருக்குமே அப்ளை ஆகும். இப்போ நியூ ரிஜிமில் பார்த்தீங்கன்னா 80CCD 2ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அது என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியில் எம்ப்ளாயரை என்பிஎஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க மணியை. அப்படி டிடெக்ட் பண்ணும்போது 14% ஆஃப் பேசிக் அண்ட் டிஏ ரெண்டுத்தையும் சேர்த்து 14% வரைக்கும் அவங்க காமிக்கலாம் டாக்ஸ் டிடெக்ஷனாக. அது வந்து ஒரு மெயின் பெனிஃபிட். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் எம்ப்ளாய்ஸ்க்கும் இருக்குது, கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்க்கும் இருக்குது. ஆனால் ஒன்லி டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிமில் 14% காமிக்கலாம் பிரைவேட் எம்ப்ளாய்ஸ், ஓல்டு ரிஜிமில் அப் டு 10% தான் காமிக்க முடியும். இதே கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸாக இருந்தாங்கன்னா ரெண்டுத்துலையுமே 14, அதாவது ஓல்டு ரிஜிமாக இருந்தாலும் பரவாயில்ல, நியூ ரிஜிமாக இருந்தாலும் பரவாயில்ல, 14% வரைக்கும் டாக்ஸ் டிடெக்ஷன் எடுத்துக்கலாம். நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸேஷன் பற்றி தெரியாது. ஹெச்ஆர் வந்து மெயில் அமைச்சிருப்பாங்க இன்ஃபர்மேஷனு, அவங்க ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஆஃப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இப்போ யாரெல்லாம் சார் அந்த என்பிஎஸ் வந்து சூஸ் பண்ணலாம்? அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் பர்டிகுலர் கம்பெனியில் அந்த ப்ரொவிஷன் இருக்கணும். ஸோ நீங்கள் என்பிஎஸ்ல வந்து அவங்க டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அந்த கம்பெனியில் அந்த ப்ரொவிஷன் இருக்கணும். இருந்தாலும் எம்ப்ளாயோட அக்செப்டன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க அதை வந்து ஆஃப் பண்ணுவாங்க பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க மேபி மெயில் அமைச்சிருப்பாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இவங்க பார்த்துட்டு அந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணுறது பெனிஃபிட் தான். ஆனால் அடிஷனல் டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். எனக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டாக்ஸ் தான் இருக்காங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அடிஷனல் டாக்ஸ் பெனிஃபிட் இதில் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த செக்ஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு. இப்போ 25 இயர்ஸில் ஒருத்தர் வந்து என்பிஎஸ் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா எந்த மாதிரி பெனிஃபிட்லாம் சார் அவருக்கு கிடைக்கும்? 25ல ஒருத்தர் என்பிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸ்டார்ட் இயர்லி, சேவ் இயர்லி, ஸ்டே ஃபார் லாங் டர்ம் சொல்லிட்டு ரெகுலராக லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கன்சிஸ்டன்ட்டாக. இயர்லியாகவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பெட்டராக இருக்கும். அவங்க ஈக்விட்டி ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். காமன் ஸ்கீம்ஸில் ஈக்விட்டி ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு மல்டிபிள் ஸ்கீம் ஃப்ரேம்வொர்க்லாம் தெரியும், அதில் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதில் சூஸ் பண்ணலாம். அப் டு 100% ஈக்விட்டி ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ அதில் சூஸ் பண்ணி லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக உங்களுக்கு ஃபண்ட்ஸை விட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா 80% விட்ரா பண்ணிக்கலாம். ரெவனிங் 20% தான் உங்களுக்கு ஆனுவிட்டியில் வைக்கணும். இது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா 60% விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆனுவிட்டி, ஸோ பென்ஷன் ஆனுவிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வருது. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஆனுவிட்டி கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமோட கம்பேர் பண்ணும்போது ஆனுவிட்டி ஸ்கீம்ஸ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி தான். ஆனால் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த ஃபிக்ஸ்டு. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் கூட நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து ரெப்போ ரேட் இதெல்லாம் எக்கனாமியை பேஸ் பண்ணி மாறலாம். இந்த நார்ம்ஸ் வந்து ஆனுவிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா த்ரூ த லைஃப் டைம் அது கண்டினியூ ஆகும் அவங்களுக்கு. ஸோ அதனால் அது வந்து கம்மியாக தான் இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. அதே சமயம் அந்த ஆனுவிட்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணியை வந்து விட்ரா பண்ண முடியாது அவங்களால. பட் என்னன்னா எல்லா ஸ்கீமுமே நீங்கள் விட்ரா பண்ணுற மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டான ஒரு காம்பனன்ட் இருக்காது. மேபி வேற பர்பஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நம்ம பென்ஷனுக்கு என்ன பண்ணுவோம்? ஸோ ஆனுவிட்டியும் தேவை தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் அலோகேஷன் வைக்கலாம், தப்பு இல்லை. அதில் ஆனுவிட்டியோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலோகேஷன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறாது, ஃபிக்ஸ்டாக இருக்கும்.
மணியை விட்ரா பண்ண முடியாது. கண்டிப்பாக பென்ஷனாக தான் வாங்கி ஆகணும்னு இருக்கும். ம். அந்த மணி நம்ம ஃபேமிலிக்கும் போகும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும். மேபி அவங்க லைஃப் டைம் ஆனுவிட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பேஸ்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. இல்லை ஜாயிண்ட் லைஃப் ஆப்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு ஸ்பௌஸ் கொடுப்பாங்க யார் இருக்காங்களோ, அந்த மாதிரி கண்டினியூ ஆகும். ஸோ ஆனுவிட்டி அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெகுலேட்டரி பாடி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆனுவிட்டி போர்ஷனை கம்மி பண்ணிட்டே வராங்க. ஃபர்ஸ்ட் 40-60 இருந்துச்சு, 60-40 கொண்டு வந்தாங்க. இப்போ 80-20 கொண்டு வராங்க. அதாவது 80% விட்ரா பண்ணலாம், 20% ஆனுவிட்டியாக வைக்கலாம்னு கொண்டு வராங்க. போதுமான அளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனுவிட்டி வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மின்னு பார்க்கக்கூடாது, அதுவும் ஒரு அலோகேஷன் கண்டிப்பாக பண்ணி வைக்கலாம். இப்போ 80% விட்ரா பண்ண முடியுது இல்லை அவங்களால. ம். அதுலேருந்து இப்போ SUR கொண்டு வந்திருக்காங்க, சிஸ்டமேட்டிக் யூனிட் ரிடம்ஷன் சொல்லிட்டு. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி சிமிலராக வந்து NPS ஸ்கீம்லேயே கொண்டு வராங்க. இந்த SURல என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, மினிமம் 6 இயர்ஸ் வரைக்கும் விட்ரா பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 15 இயர்ஸ் வரைக்கும் விட்ரா பண்ணிக்கலாம். யூனிட்ஸ்லேருந்து ரிடம்ஷன் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் SWP ஒர்க் ஆகுமோ சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் தான் இங்கேயும் இருக்கும். SUPயில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே ஃபண்ட்லேயே கன்டினியூ பண்ணலாம். ஸோ அது மாதிரி நார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை நீங்கள் மணியை விட்ரா பண்ணிட்டு கூட வேரியஸ் ஸ்கீம்ஸில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் பிளானில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ரிட்டைர்மெண்ட் வரும்போது 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று அக்குமுலேஷன் ஃபேஸ், இன்னொன்று ஆனுவிட்டி ஃபேஸ். மணியை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு லாங் டர்ம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ NPSல டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மணியை விட்ரா பண்ண முடியாதுன்றதே ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் ஆக்சுவலாக. ஸோ அதை பேஸ் பண்ணி நல்ல கார்பஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த பார்ஷியலாக விட்ரா பண்ணுற 80% 60% இருக்குது பார்த்தீங்களா. மேபி கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்னா 60%, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் 80%. அதை விட்ரா பண்ணி ப்ராப்பரான ஒரு அசட் கிளாஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை இதுலேயே SUR அந்த மாதிரி காம்பினேஷனில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அன்னைக்கு டைமில் உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், கொஞ்சம் SWP, மீதி ஆனுவிட்டி, இந்த மாதிரி 3 காம்பினேஷனாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அவங்க ஆனுவிட்டி பீரியடில் முக்கியமாக என்ன பண்ணணும், சீனியர் சேவிங் ஸ்கீமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான், கொஞ்சம் ஆனுவிட்டியும் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த காம்பினேஷனில் அவங்க பிளான் பண்ணலாம். இப்போ NPS டிஸ்அட்வான்டேஜஸே இல்லையா சார்? டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல போனால் உங்களுக்கு 20% கண்டிப்பாக லாக் பண்ணி தான் ஆகணும் ஆனுவிட்டிக்குன்னு சொல்லிட்டு, அது ஒன்று சொல்லலாம். பட் மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா, லாங்கர் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதுனால தான் எல்லாருமே டிஸ்அட்வான்டேஜாக ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. பட் அது அப்படி ஃபீல் பண்ண அவசியம் இல்லை. இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக கன்சிடர் பண்ணலாம். அதுவே ஒரு அட்வான்டேஜ் தான் ஆக்சுவலாக. நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணும்போது அந்த கார்பஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியுது உங்களால், மணியை விட்ரா பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ரிட்டைர்மெண்ட்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க, சைல்டு எஜுகேஷனுக்காக விட்ரா பண்ணிடுவாங்க, வேறு ஏதோ ஒரு வீடு வாங்குறதுக்காக யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு லோன் கூட கிடைக்காது. இப்போ இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணுறோம், லோன் கிடைக்கும், எஜுகேஷன் லோன் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது சில்ட்ரன்ஸுக்கு. ரிட்டைர்மெண்ட்டுக்கு லோன் கூட கிடைக்காது. ஸோ அதுக்குன்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பிளான் பண்ணணும், ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ உருவாக்கணும். ஸோ அதுக்கு NPS வந்து ஒரு நல்ல டூல் தான் பொறுத்த வரைக்கும். இப்போ இன்கேஸ் 25 இயர்ஸில் ஒருத்தர் NPS இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தவறிட்டாரா அப்படின்னா 40 இயர்ஸில் பண்ண எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, ஏஜ் 25 இன்வெஸ்ட் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் கூட இருக்குன்னா கார்பஸ் ஆப்வியஸாக பெட்டராக க்ரோ ஆயிருக்கும். 40 இன்வெஸ்ட் பண்ணால் கூட நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் இருக்குல்ல, 40-45 ஸ்டார்ட் பண்ணால் கூட நெக்ஸ்ட் 15 to 20 இயர்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அதில் பெட்டர் கார்பஸை க்ரோ பண்ண முடியும் பொறுத்த வரைக்கும். 20 இயர்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்கீம் ஃப்ரேம்வொர்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஈக்விட்டி அலோகேஷன் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ப்ளஸ் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது பொறுத்த வரைக்கும். அவங்க நியூ ரெஜிமில் இருக்காங்க, மேபி எம்ப்ளாயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஓல்டு ரெஜிமில் இருக்காங்க அப்படின்னாலும் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது பொறுத்த வரைக்கும். ரெண்டுமே வரும், ATC, CCD இதெல்லாம் சொன்னது எல்லாமே வரும் உங்களுக்கு, அதுவும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது, ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்கான நல்ல கார்பஸ் கிரியேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கும்போது NPSலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஒரு மல்டிபிள் ஸ்கீம் ஃப்ரேம் ஒர்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 100% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கிறதுல அதுவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒவ்வொரு பென்ஷன் ஃபண்ட்ஸே நிறைய ஃபண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு மல்டிபிள் ஸ்கீம் ஃப்ரேம் ஒர்க் பற்றி. அந்த ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு வெல்த் ஃப்ரேம் ஒர்க் அவங்களுக்குள்ளே ஒன்று கிரியேட் பண்ணலாம், கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட், கொஞ்சம் NPS, இந்த 2 காம்பினேஷன் ஒர்க் அவுட் பண்ணி ரிட்டைர்மெண்ட்டுக்கு கார்பஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து FDயோட NPSஐ கம்பேர் பண்ணுறாங்க, இது கரெக்டான கம்பேரிசனா சார்? FDயோட நீங்கள் NPSஐ கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சேவிங் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைப் ப்ராடக்ட். ஏன்னா நீங்கள் நிறைய அசெட் கிளாஸ் இருக்குது இல்லை, ஸோ கேரண்டி கிடையாது இல்லை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பாசிபிலிட்டி ஆஃப் க்ரோத் வந்து பெட்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாங்கர் டேர்ம் போகும்போது இன்ஃப்ளேஷன் ரிட்டர்ன்ஸ் போக வாய்ப்பு இருக்குது. ஈக்விட்டி நம்ம ECGN 4 கான்செப்ட் சொல்லலாம் பார்த்தீங்களா, ஈக்விட்டி, கார்பரேட் பாண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வேறு கான்செப்ட், இது வேறு கான்செப்ட். ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஷார்ட் டியூரேஷனுக்கு ஓகே, இது லாங்கர் டியூரேஷனுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் 20 வருஷம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வச்சிருக்கீங்க அப்படின்னா 7-8% தான் ஈல்டு இருக்கும், ஆவரேஜாக 7% தான் ஈல்டு இருக்கும். ஆவரேஜாக 7% வரும்போது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. இங்கே 10-12 கொடுக்க வாய்ப்பு இருக்கும்போது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் இருக்கும், கார்பஸ் பெட்டராக க்ரோ ஆயிருக்கும். ஸோ அதனால ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோட தனி இது தனி செக்மெண்ட் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் டியூரேஷனுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வச்சுக்கலாம், லாங் டியூரேஷனுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் NPSல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ NPSல மக்கள் பண்ணுற ஒரு பெரிய தவறு அப்படின்னு என்ன சார் சொல்லுவீங்க? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் அவென்யூவை மட்டும் தான் பார்க்குறாங்க பொறுத்த வரைக்கும். அது ரிட்டைர்மெண்ட்டுக்கான ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 60 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்றது ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ அதுவும் ரிட்டைர்மெண்ட்டுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வேணுன்றது கண்டிப்பாக அவங்க மைண்டில் வச்சு பிளான் பண்ணணும். இப்போ NPS பற்றி ரேபிட் ஃபயராக சில கொஷின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ NPSக்கு 1 வேர்ட் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஆட்டோ டிசிப்ளின் சொல்லலாம். ஸோ டிசிப்ளினாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் லாங் டேர்முக்கு, ஆட்டோமேட்டிக்காக அது கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும் பொறுத்த வரைக்கும். NPS போரா ஸ்மார்ட்டா? கண்டிப்பாக ஸ்மார்ட் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஸ்மார்ட்டாக தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் போரிங்காக இருக்கும். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் டேக்ஸ் சேவிங்க்கா ரிட்டைர்மெண்ட் பிளானிங்க்கா? ரெண்டுமே, டேக்ஸ் சேவிங் ப்ளஸ் ரிட்டைர்மெண்ட் பிளானிங்
ரெண்டுத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும். என்பிஎஸ்க்கு பெஸ்ட் ஏஜ் என்ன? 30s 40ஸ்லேயே கண்டிப்பாக எடுக்கணும். ஏர்லி ஏஜ்லேயே எடுக்கிறது பெனிஃபிட் ஆக்சுவலாக. லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் என்பிஎஸ் யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அதை யூஸ்லெஸ்ன்னு சொல்ல முடியாது. சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் சொல்லலாம் பொறுத்த வரைக்கும். அதனால் ஸ்டார்ட் பண்ணுறது பெனிஃபிட் தான். ஸோ ஏஜ் 45ல ஸ்டார்ட் பண்ணால் கூட 15 இயர்ஸ்க்கு உங்களுக்கு கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்பிஎஸ்ல ஸ்கீம் இ, எஸ் ஆர் நோ? கண்டிப்பாக எஸ். ஸோ நீங்கள் ஏஜ் 50s இருக்கீங்கன்னா ஆட்டோ சாய்ஸ் போகலாம். நீங்கள் 30s 40s இருக்கீங்கன்னா ஸ்கீம் இ சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஈக்குவலியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆட்டோ சாய்ஸ் ஆர் ஆக்டிவ் சாய்ஸ்? டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ். நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ ஏஜ் 30s 40ஸ்க்கு ஆக்டிவ் சாய்ஸ் பெட்டராக இருக்கும். இல்லை எனக்கு ஆட்டோ சாய்ஸ் போனால் கூட எனக்கு பெரிய லெவலில் எனக்கு பிகினராக இருக்கேன், எனக்கு தெரியலனா கூட ஆட்டோ சாய்ஸ் போகலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ். பிக்கஸ்ட் என்பிஎஸ் டாக்ஸ் பெனிஃபிட்? 80CCD2 நியூ ரிஜிம்லேயும் அது அப்ளை ஆகுது. ஸோ எம்ப்ளாயர் வந்து டேக்ஸ் ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அடிஷனல் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. நியூ டாக்ஸ் ரெஜிம்ல என்பிஎஸ் வர்த்தா? நியூ டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செக்ஷன் மட்டும் தான் வரும். 80CCD2 மட்டும் தான் வரும் உங்களுக்கு. அந்த டேக்ஸ் பெனிஃபிட் கம்பேர் பண்ணும்போது ஒர்த்தாக இருக்கும். ஆனால் எம்ப்ளாயர் டைரக்ட் பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு அது பண்ண முடியாது. டயர் 2க்கு என்பிஎஸ் வர்த்தா? டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போனா விட்ரா பண்ணிக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது பொறுத்த வரைக்கும். ஆனால் டயர் 1ல டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரி இதில் கிடையாது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அதனால் டயர் 1 பெட்டர் சாய்ஸ். டயர் 2 போகிறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட போகலாம். மேபி எனக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்றவங்க டயர் 2 போகலாம். Who should avoid என்பிஎஸ்? ரொம்ப ஷார்ட் டேர்ம் பிளான் பண்ணுறவங்க, எனக்கு கண்டிப்பாக ஒரு 3 இயர்ஸ் நான் விட்ரா பண்ண நினைக்கிறேன் அப்படின்றவங்களாம் என்பிஎஸ்குள்ளே போக முடியாது பொறுத்த வரைக்கும். குயிக் மணி கான்செப்ட் எதிர்பார்க்குறவங்க என்பிஎஸ்குள்ளே போகக்கூடாது பொறுத்த வரைக்கும். ஒன் லை அபவுட் என்பிஎஸ்? ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி டேக்ஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது. டேக்ஸ் ப்ளஸ் ரிட்டைர்மெண்ட் காம்பினேஷனில் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒன் ட்ரூத் அபவுட் என்பிஎஸ்? என்பிஎஸ் கிளாமராக இல்லைனாலும் ஒரு ஃபியர்லெஸ்ஸான ரிட்டைர்மெண்ட்டை உருவாக்க முடியும். இப்போ யூத்க்கு வந்து என்பிஎஸ் பற்றி ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன மெசேஜ் சொல்லுவீங்க? என்பிஎஸ்ஸை நம்ம இயர்லி ஏஜ்லேயே கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். லாங் டேர்ம் டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணணும். முக்கியமாக ஒரு வெல்த் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்களே உருவாக்கணும் ஒரு இண்டிவிஜுவலாக. அதாவது இயர்லி ஏஜ்லேயே ஒரு ப்ராப்பர் பட்ஜெட்டிங் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷனை மந்த்லி பேஸில் பண்ண பார்க்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் ப்ளஸ் என்பிஎஸ் இந்த காம்பினேஷனில் ஒரு வெல்த் ஃப்ரேம் ஒர்க் உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வெல்த் கிரியேஷனை பண்ண முடியும். ஓகே, என்பிஎஸ் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ.